நாளும் நல்லவை சிந்தனை துளிகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய சிந்தனை பூமியின் உருண்டை வடிவம். ஆம், ஆரம்பத்தில் நாம் வாழும் பூமி தட்டையானது என்று மக்கள் நம்பினர். பல நூற்றாண்டுகளாக இந்த நம்பிக்கை குறித்து ஆராய்வதற்கு பலர் பயந்தனர். இதனால் ஒருவேளை அவர்கள் தோல்வியை தழுவக்கூடும் என்றே எண்ணினர் போலும். இந்த பூமி உருண்டை வடிவானது என்ற உண்மையை 1597 கடல் பயணம் மேற்கொண்ட சேர் பிரான்சிஸ் டிரேக் என்பவர் தான் முதலில் நிரூபித்து காட்டினார். இரவு பகல் மாற்றம் குறித்து பின்வரும் திருக்குர்ஆன் வசனம் கூறுவதை பாருங்கள். அலம் தர அன்னல்லாஹ யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல். நிச்சயமாக அல்லாஹ் தான் இரவை பகலில் புகுத்துகிறான், பகலை இரவில் புகுத்துகிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? சூரா லுக்மான் வசனம் 29. மேற்கூறிய வசனத்தில் எலீஜ் சங்கமித்தல் என்று வந்துள்ளது. இதன் கருத்து என்னவென்றால், இரவு மெல்ல மெல்ல படிப்படியாக பகலுக்கு மாறுவதும் அவ்வாறே பகல் இரவுக்கு மாறுவதையும் எடுத்துரைக்கின்றது. பூமி உருண்டை வடிவாக இருந்திடும் பட்சத்தில் தான் இந்த தொடர் இயற்கை நிகழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒருவேளை பூமி தட்டையாக இருந்திருக்குமாயின் இரவிலிருந்து பகலுக்கும் பகலிலிருந்து இரவுக்கும் ஏற்படும் மாற்றமானது திடீரென நிகழக்கூடியதாக இருந்திருக்கும். பின்வரும் திருக்குர்ஆன் வசனம் பூமி உருண்டை வடிவானதுதான் என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றது. خلق السماوات والأرض بالحق يكبر الليل على النهار ويكبر النهار على الليل. சூரத்து ஜுமர் வசனம் 5. இங்கே கவ்வரா என்று பயன்படுத்த காரணம் சுழலச் செய்தல் என்பதாகும். தரையில் சுற்றப்படும் தலப்பாகைக்கு நிகரான செயலாகும். இது பூமி உருண்டையாக இருக்கும் போதுதான் இரவும் பகலும் சுற்றி வரும் செயல் நிகழ முடியும். அதே நேரத்தில் பூமி ஒரு பந்தை போன்று முற்றிலும் உருண்டையானதும் அல்ல, அதுதான் துருவ பகுதிகளில் தட்டையாக உள்ளது. பூமியின் வினோதமான வடிவத்தை பற்றி பின்வரும் திருக்குர்ஆன் வசனம் ஒரு வர்ணனையை தருகின்றது. வல் அர்த பஅத ذلك தஹாஹா. பின்னர் அவனே பூமியை விரித்தான். வசனம் 30. சூரத்துன் நாஸியாத் வசனம் 30. முட்டையை குறிக்கும் தஹாஹா என்ற அரபிச் சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சொல் தீக்கோழி முட்டையை குறிக்கும். ஏனென்றால் தீக்கோழியின் முட்டையானது அதன் ஓரப்பகுதிகளில் தட்டையாக இருக்கும். திருக்குர்ஆனின் விண்ணக தூது மன்னகம் புகுந்த நேரம் நாம் மதியும் பூமி தட்டையானது என்ற தவறான கருத்து பரவலாக நிலவிய போது திருக்குர்ஆன் வசனமோ இப்புவியின் வடிவத்தை மிக செம்மையாக வர்ணித்தது. நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. தொகுப்பாளர் அப்துர் ரஹ்மான் ரிஃப்தி அல் ஹாஷிமி திஹாரி.